ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்வீட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிரெக்னன்சி டைம் வரக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சில முக்கியமான ஹார்மோன்ஸ் பத்தி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமா கீழே கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னென்ட் ஆறீங்க அப்படின்னதுமே உங்க உடம்புல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹார்மோன் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ஹெச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் தான். ஸோ இதை வந்துட்டு பிரெக்னன்சி ஹார்மோன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஏன்னா பிரெக்னென்ட் ஆகும்போது தான் இந்த ஹார்மோனோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிராஜுவலாக நீங்கள் உங்களோட ப்ரெக்னென்சி ஃபர்ஸ்ட் டேல இருந்தே இது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பீரியட்ஸையும் ஸ்டாப் பண்ணும். ஃபர்ஸ்ட் மந்த் உங்களுக்கு பீரியட் ஸ்டாப் ஆகி உங்களோட ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண வைக்கிறதே இந்த ஹார்மோனோட வேலை தான். ஸோ உங்களோட யூரின்லேயும் சரி உங்கள் பிளட் லெவல்லையும் சரி இந்த ஹச்சிசிஜி ஹார்மோன் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பிரெக்னன்சி கிட்ல செகண்ட் லைன் இருக்குல்ல, ஸோ அந்த செகண்ட் லைனே இந்த ஹச்சிசிஜி ஹார்மோன் உங்க உடம்புல இருந்தா மட்டும்தான் அந்த செகண்ட் லைன் வந்து வர்றது. நீங்க வந்து இந்த பிரெக்னன்சி உங்களுக்கு ஒரு 35 டேல நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கும்போது, அதுக்கப்புறமாவும் இந்த ஹெச்சிசிஜிங்கிற ஹார்மோன் லெவல் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கணும். சப்போஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது, உங்க பிரெக்னன்சில ஏதாச்சும் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அதனால தான் இந்த ஹெச்சிசிஜி லெவல வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எந்தாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா தான், மத்தபடி வந்து ஒண்ணும் பிரச்சனை நெறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் ஒண்ணும் வராது. நீங்க வந்து ப்ராப்ளம் பத்தி யோசிக்காதீங்க. ஸோ ஃபைனலா இந்த ஹச்சிசிஜி ஹார்மோனோட வேலை உங்களோட பிரெக்னன்சிய வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த செகண்ட் லைன் வந்து வர்றது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஹச்சிசிஜி ஹார்மோன்னால தான். நெக்ஸ்ட் வந்து பிரெக்னன்சி டைம்ல அதிகமா இருக்கக்கூடிய இன்னொரு ஹார்மோன் வந்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் வந்து பிரெக்னன்சி டைம்ல தான் வரும் அப்படிங்கிறது இல்ல. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்புல வந்து இருக்கும். பட் இந்த பிரெக்னன்சி டைம்ல அதிக அளவு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். உங்களோட யூட்ரஸ் அளவு வந்துட்டு பெருசாக பெருசாக இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அளவும் வந்து அதிகமாகும். உங்களோட பிரெக்னன்சியை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட பிரெக்னன்சில ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த் இந்த மாரி டைம்லலாம் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது. உங்களோட யூட்ரஸ் கொஞ்சம் வீக்கா இருக்குது. ஸோ அந்த மாரி டைம்லலாம் உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்ட்ரி வந்து குடுப்பாங்க. ஐ மீன் டேப்லெட் வந்து குடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களோட பிரெக்னன்சிய வந்து சேவ் பண்றதுக்காகவும், பிரெக்னன்சிய இன்னுமே வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்காகவும் தான். நானுமே வந்து என்னோட பிரெக்னன்சி டைம்ல இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து எடுத்துட்டு இருந்தேன். எதுக்காக அப்டின்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு மிஸ்கேரேஜ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, அதுக்கு அடுத்த பிரெக்னன்சிலயுமே எனக்கு வந்து ப்ளீடிங் இருந்துச்சு. ஸோ, அதனால அவங்க பிரெக்னன்சிய ஸ்ட்ராங் பண்றதுக்காக இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து எனக்கு குடுத்துருந்தாங்க. ஒரு 3 மந்த்ஸ்க்கு நான் இந்த டேப்லெட் வந்து எடுத்துட்டு இருந்தேன். ஸோ, இதெல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் நம்ம எடுக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது மலச்சிக்கல் வந்து வரும். பிரெக்னன்சி டைம்ல மலச்சிக்கல் வந்து நார்மல் தான். ஏன்னா நம்ம வந்து பிரெக்னன்சி டைம்ல சப்ளிமெண்ட்ரிஸ் எடுத்துப்போம். அதாவது அயர்ன், கால்சியம் இந்த மாரி டேப்லெட்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களையும் பொறுத்து சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அயர்ன் டேப்லெட்லாம் எடுத்தா வந்து இந்த மாரி மலச்சிக்கல் வரும். ஸோ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ட நம்ம எடுக்கும்போது, இன்னுமே வந்து அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்குறதுக்காக நம்மளோட பிரெஸ்ட்ட வந்து ரெடி பண்ணும். ஸோ ப்ரிப்பேர் பண்றது தான் இந்த ஈஸ்ட்ரோஜனோட வேலை. அதாவது நம்மளோட மார்பகத்த குழந்தைக்கு பால் குடுக்குறதுக்கு ஏத்த மாரி ரெடி பண்ணும். அதுக்கப்புறமா பால் சுரப்புக்கு தேவையான வேலைகள பார்க்குறது தான் இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன். ஸோ மில்க் சப்ளை வந்து ஸ்டார்ட் ஆகுற டைம்ல வந்து லாக்டோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த லாக்டோஜன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லேயே வந்து இருக்காது. லாஸ்ட் மந்த் அதாவது ஒரு 9த் மந்த் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேபி பொறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் தான் உங்களோட பிரெஸ்ட் சேஞ்சஸ்க்கு எல்லாமே வந்து காரணம். பிரெஸ்ட்ட வந்து பெருசாக்குறது, அந்த நரம்புகள் எல்லாத்தையும் வந்துட்டு குழந்தைகளுக்கு பால் குடுக்குறதுக்கு ஏத்த மாரி மாத்துறது எல்லாமே இந்த ஈஸ்ட்ரோஜனோட வேலை தான். இந்த மாரி ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் மூட் ஸ்விங் எல்லாமே வருது. அதாவது இந்த நம்ம வந்து பிரெக்னன்சி டைம்ல கோவப்படுறது, எரிச்சல் படுறது, ஸோ இந்த மாரி வந்து நமக்களோட மூடெல்லாம் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்வீட் சாப்பிட்ட மாரி இருக்கும். ஸோ அன்டைம்ல வந்து பசிக்கும். இந்த மாரிலாம் வந்து சேஞ்சஸ்க்கு காரணம் எல்லாமே இந்த மாரி ஹார்மோன் உடம்புல சேஞ்ச் ஆகுறதுனால தான். இத தவிரையும் பார்த்தீங்க அப்டின்னா, இன்னுமே வந்து நெறைய ஹார்மோன்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த தைராய்டு லெவல வந்து சீரா வச்சுக்கணும். ஸோ அந்த அதுக்கான ஹார்மோன்ஸ். ஸோ சீரா இல்ல தைராய்டு லெவல் வந்துட்டு அந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும்போது தைராய்டு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன். இது வந்து சுகர வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு. இன்சுலின்
சுரப்பு வந்து கம்மி ஆகும்போது சுகர் லெவல் அதிகமாகும். ஸோ இதெல்லாமே வந்து பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ். எல்லாருக்கும் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து வரும் அப்படின்னு இல்ல. சில பேருக்கு வந்து பிரெக்னன்சி சுகர் அந்த மாதிரிலாம் வரல. பிரெக்னன்சி டைம் சுகர் வரும், பிரெக்னன்சி டைம் தைராய்டு வரும். இது எல்லாமே உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா கம்மியாக ஆரம்பிச்சிரும். ஸோ இருந்தாலுமே பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து வரும். ஸோ, இதனால தான் நம்ம வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்துட்டு தைராய்டு வந்து செக் பண்றது, சுகர் லெவல் வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, இன்சுலின் சுரப்பு வந்து பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப ரொம்ப மாறிட்டே இருக்கும். ஸோ, அதனால தான் நம்ம வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாரி வந்து சுகர் லெவல் வந்து எப்படி இருக்குது, அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது.